கருப்பு ஜூலை என்பது அது கலவரம், திட்டமிட்ட இனவழிப்பு. ஜூலை 23 தமிழர்களின் வரலாற்று பக்கங்களில் கண்ணீராலும் இரத்தத்தாலும் எழுதப்பட்ட ஒரு மறக்க முடியாத கருப்பு நாள். பல ஆண்டுகள் கடந்தாலும் நம் நெஞ்சங்களில் பற்றியறியும் அந்த நெருப்பு இன்னும் அணையவில்லை. அந்த வடுக்கள் இன்னும் ஆறவில்லை. இந்த கொடூரத்தை இனக்கலவரம் என்று சுட்டுவதும் முற்றிலும் தவறான, அது வரலாற்றை திரித்து கூறும் ஒரு சூழ்ச்சி. கலவரம் என்பது சம பலமுள்ள இரு தரப்பினருக்கும் தங்களுக்குள் மோதிக்கொள்வதை குறிக்கும். ஆனால் 1983 நடந்தது அப்படியான ஒன்றல்ல. ஆயுதங்களற்று அப்பாவி தமிழர்கள் மீது பௌத்த சிங்கள பேரினவாதம் அதிகாரத்தின் துணையோடு அரங்கேற்றிய திட்டமிட்ட தாக்குதல் அது. மக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டன, உடைமைகள் சூறையாடப்பட்டன, பல உயிர்கள் வீதிகளிலேயே தீக்கிரையாக்கப்பட்டன. ஒரு தரப்பு ஆயுதங்களோடு பொறியோடு வேட்டையாட, மறுதரப்பு உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடுவதை தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு கணத்தை எப்படி இனக்கலவரம் என்று அழைக்க முடியும்? இது அப்பட்டமான திட்டமிட்ட இனவடி. நெருப்பில் கருகிய நினைவுகளும் வலிகளும், சிறுக சிறுக உழைத்து சேர்த்த சொத்துக்களும் வாழ்வாதாரங்கள் கண்முன்னே தீக்கிரியாக்கப்பட்ட பெருந்துயரம், நேசித்த உறவுகளை பறிகொடுத்து பிறந்த மண்ணிலேயே உடுத்த துணியோடு திக்கற்று எதிரிகளாய் நின்ற அவலம். கல்வி, பொருளாதாரம் என தமிழர்களின் அத்தனை அடித்தளங்களையும் ஒரே அடியாக அழித்தொழிக்க நினைத்த வன்கொடுமை. இந்த ஜூலை மாதத்தின் இருள் தமிழர்களை உலகெங்கும் சிதறடித்தால் நம்மை உணர்வால் ஒன்றிணைத்திருக்கிறது. எரியும் நெருப்பை கண்டு நாம் சாம்பலாகி விடவில்லை. அந்த வழியையே உரிமைகளுக்காக உந்து சக்தியாக மாற்றிக்கொண்டோம். சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி இரத்தமும், எரிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் நமக்கு சொல்லும் ஒற்றை செய்தி இதுதான்: வரலாற்றை மறக்காதே, இந்த வரலாற்றை திரித்து எழுத வரையும் அனுமதிக்காது. நீதி கிடைக்கும் வரை நமது உள்ளங்களில் எரியும் சுடர் ஒருபோதும் அணையாது. கருப்பு ஜூலை வரும் துயர நினைவாக மட்டும் அல்லாமல் எமது நெடும் பயணத்தின் வரலாற்று சுவடாக என்றென்றும் நெஞ்சிலே. நன்றி, வணக்கம்.